பள்ளியிலே எங்களுக்கு கிடைத்த தகவல், பத்திரிகையிலே, ஊடகத்திலேயும் வலைதளங்களில் வந்த செய்திகள், ஒரு நபர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை. அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் அவள் குறிப்பிட்டது, அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு மனவேதனையான கடு சொற்கள். அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மாற்றுத்திறனாளியாக படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்துகின்றார். மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும், மனசாட்சியோடு பார்க்க வேண்டும். இந்த மண்ணிலே அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்துக் கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.